வணக்கம். சினிமா டிக்கெட்ல யூஸ்வலா ரோஸ்ட் போடுவாரு அவரு? இல்ல, அவர் பண்றது நிறைய ரோஸ்ட் மாதிரி தான் இருக்கும். யாரு சினிமா டிக்கெட்ல ரோஸ்டே போட மாட்டாரு. பட் எனக்கு என்னமோ இந்த வீடியோ ரோஸ்டா தான் இருக்குன்னு தோணுது. என்ன வீடியோ? கவுண்டப் பாளையம். போடுங்க பாப்பா. நானும் ஆக்சுவலா அந்த படம் பார்த்தது இல்ல. இப்ப பிக் பாஸ்ல அவர் இருக்கதால எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் என்னன்னு பாப்போம். நான் ஏதோ ஒரு படம் பண்ணிருந்தப்ப ரொம்ப பாராட்டினேன். நீங்க இந்த மாதிரி படம் எடுப்பீங்க. கான்செப்ட் வைஸும் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கேஸ்ட் பேஸ்டா இருந்துச்சு. பிளஸ் மேக்கிங்குமே ரொம்ப ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சு. அததான் வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்க. இது பாப்போமா? தம்ப்நெயில் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. இது கவுண்டம்பாளையம் ரோஸ்ட் தான். இந்த படத்தை பத்தி ஆன்லைன்ல பல ட்ரால்ஸ் மீம்ஸ் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல இந்த படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்ததால இதோ உங்களுக்காக இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற ரஞ்சித் எப்படி ஒரு மட்டமான வேலையை பார்த்துட்டு உள்ள போயிருக்காருன்னு இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல பாத்திரலாம். இதெல்லாம் மறக்க வைக்கிறதுக்காக பண்ணிருக்காரோ? கவுண்டம்பாளையம் டைட்டில் கார்டு போடும் போதே சிங்கத்தை காட்டுறாங்க. கவுண்டம்பாளையத்துக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. நாங்களும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். கவுண்டம்பாளையத்துல நாயை தவிர வேற எதுவுமே இல்லையேடா. உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு பொட்டல் கார்டை காட்டிட்டு ஒரு மயில் கத்துற சவுண்ட் வரும். அந்த சவுண்டையும் இவனுங்களே மிமிக்ரிங்கிற பேர்ல டப்பிங் பண்ணி மயிலையே டென்ஷன் பண்ணி விட்டுருக்கானுங்க. மயில முடிச்சு விட்ட மாதிரியும் ஒரு தாத்தாவை பாட விட்டு அவருக்கு ஒரு பாட்டி வாய்ஸ போட்டு அவரையும் முடிச்சு விட்டாங்க. படம் எடுக்கிறாங்களா? படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணிருக்காங்களேன்னு யோசிக்கும் போது அந்த டைமிங்ல வருது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரஞ்சித்னு. சிங்கி அடிக்கிற உனக்கு இதெல்லாம் தேவைதானா? என்கிட்ட செய்யறதுக்கு சிபே இல்லைங்கண்ணா, ஜிபே எப்படின்னா இருக்கு. ஏண்டா ஆறுங்கதான் சின்ன இருக்குங்க, ஓடி பிடிச்சி விளையாடுதுங்க, உனக்கு என்னடா கேடு எருமை. இப்போ ஹீரோ ரஞ்சித்துக்கான இன்ட்ரோவை டைரக்டர் ரஞ்சித் எப்படி எழுதி இருக்காருன்னு பாக்கலாம். இமான அண்ணாச்சிய காட்டுறாங்க. அவருக்கு ஒரு காலேஜோட மிஸ் கான்ட்ராக்ட் கிடைக்குது. வாழ்த்துக்கள் அண்ணாச்சி. இன்னையிலிருந்து ஒட்டுமொத்த காலேஜுக்கும் உங்க சமையல் தான். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? அப்போ ஒரு சேலஞ்ச் வருது. இப்போ 1 ஹவருக்குள்ள 1000 பேருக்கு சமைக்கணும். ஆனா சமையல்காரங்க யாரையும் இப்போன்னு பார்த்து திடீர்னு ஆளுக்கானோம். 2 மணிக்குள்ள 1000 பேருக்கு சோறு உங்களா இப்போ சமைக்கலனா கான்ட்ராக்ட் வேற கைய விட்டு போயிடுன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், சர்ப்ரைஸ் என்ட்ரியாமா. எப்படி சமாளிக்க போறேன்? எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேனுங்கண்ணா. முருகா மாஸ் சாப்பிட நான் தானே டைரக்டர். நான் எனக்கு மாஸ் வைக்கிறேன்னு வைக்கல. அப்ப நான் புறப்பட்டுமா? என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க? எங்கேயோ தெருவுல சுத்திட்டு இருந்தவரு எப்படி காலேஜ்குள்ள விட்டாங்கன்னு தான் தெரியல. ஆனா வந்த உடனே அண்ணாச்சி கிட்ட சமையல்காரனா சார்ஜ் எடுத்துக்கிறாரு ஹீரோ. வந்தவர் பேசாம சமையல் வேலையை பார்க்காம தலைகீழா தான் குதிப்பேன்னு கவுண்டமணி அண்ணா சொன்ன மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு தான் சமைப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. உனக்கு சமையல் வேலை தெரியுமா? தெரியும் மாவா. எப்படி கந்தரகோலமா சமைக்கிறாருன்னு பாருங்க. சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சுண்ணா. வேற லெவல். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் கேமரா அப்படியே ஒரு பெரிய வீட்டுக்கு டிராவல் ஆகி போக ஃபர்ஸ்ட் வில்லனோட மாமாவை காட்டுறாங்க. வணக்கம் வணக்கம். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஐயாக்கு ஒரு செலவைக்கலாம்னு விருப்பப்படுறவங்க. செருப்பு பிஞ்சு போகும். ஐயா நல்லவன்னு ஒருத்தனை காட்டணும்னா எப்படி வேணும்னாலும் சீன் வைக்கலாம். அதுக்குன்னு எடுத்த உடனே இவர் என்ன கிழிச்சிட்டாருன்னு கிராம மக்கள் இவருக்கு செலவைக்க போறாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா யோசிக்க தோணும் கொஞ்சம்.
நெக்ஸ்ட் கிரிஞ்சு தாத்தாவோட மச்சான் வில்லனோட இன்ட்ரோ. பழைய பேய் படத்துல நைட் ஓனாய் கத்துற சவுண்ட் வரும்ல, அதுதான் வில்லனோட தீம் மியூசிக். இவர் 2 ஜாதியில இருந்து ஒன்னா கல்யாணம் பண்றது பிடிக்காத கேரக்டரமா, அதனால ஒரு நாட்டுக்கோழி மற்றும் ஒரு பிராய்லர் கோழியை வச்சு அதை ஒரே டைலாக்ல அதை காமெடி பண்ற மாதிரி எப்படி எழுதி இருக்காருன்னு பாருங்க. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு மூடுறா. அந்த கோழியை கொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்களாமா. நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா? நீ ரவுடியா? இதெல்லாம் நம்ம ரஞ்சித் எழுதின சீன்ஸ்னு நம்ம மறக்கவே கூடாது. அத மனசுல வச்சுக்கிட்டே பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் செட் பண்ணிருப்பாரு பாருங்க. வணக்கம், என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா. நம்ம எல்லாம் செருப்பு கடையில செருப்பு வாங்க போனா சைஸ் சொல்லி அதுல செருப்பு காட்டுங்கன்னு சொல்லுவோம். இவரு வேற ரகம், வேற மாதிரி செருப்பு கேட்பாரு. அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க் எங்க அம்மனிதே. அதுக்கு மேல் படிக்க பட்டணம் போகுது. நாங்க என்ன பண்ணணும்? அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். கடைசியில செருப்புக்கு இவருக்கிட்ட இருக்கிற காசே பத்தாதுன்னு அந்த கடைக்கார பொண்ணு அதுக்கு மேல ஒரு கிரிஞ்சு பண்ணும். சரி பிள்ளை எம்டாச்சு தாங்க. 2750 ஐயா. 2750 எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750 எத்தனை வாட்டி கேட்டாலும் அதேதான். 12 seconds later. நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்குதான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. என்ன இப்படி ஆரம்பிச்சீங்க? காசு இல்லாம வீட்டுல இருந்து பிளான் பண்ணிட்டு வந்த உடனே செருப்பு கேட்காம ஒரு ஸ்கிரிப்ட சொல்லிட்டு செருப்பு கேட்கற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் கதையில எதுக்கு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? அடுத்த சீன்ல நம்ம ரஞ்சித் சம்பந்தமே இல்லாம டிவிஎஸ் எக்ஸ்எல்ல டீ வித்துட்டு இருக்காரு. சுருக்கும் டீ அடிங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? வந்து நின்னது குத்தமாடா. என்ன கொஞ்சம் திருப்பிக்க பேச்சேக்கா. நல்ல ஒரு இஞ்சி டீயை குடி, அப்பதான் வேலை நல்லா நடக்கும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்தப்பா காசு குடி. அப்போ ஒரு சில்லற காசு உருண்டு ஓட அதை பிடிக்க இவர் ஓட ஒரு சம்பவமே நடக்குது. ஐயோ லட்சுமி, லட்சுமி அப்புறம் பார்த்தா கார்ல வந்தது இந்த மொக்க வில்ல மறுபடியும் ஓனாய் சவுண்டோட வந்து காமெடி பண்றாரு. எங்க காருக்கு முன்னாடி வந்து உழுகுற மூஞ்சி போறலாம் அடுத்து பாடுவனாக்கு. பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டே ஜெயிச்சிருவாரு. நம்ம ரஞ்சித்தையும் காமெடி பண்ணி விட்டுறாரு. என்றா ஒரு புதுசா என்னடா அண்ணாடு என் கார் வரும் தெரியாது? ஊருக்கு வந்து உலகுற இல்லைங்கண்ணா, காசு கீழே வந்துருச்சு. இந்த எக்ஸல்ல டீ வித்தது, காய் உருண்டது, சம்பவம் ஆனது எதுக்கு இதெல்லாம்னு இப்போதான் தெரியுது. அந்த கார்ல ஹீரோயின் இருந்தாங்களாமா. அவங்க ஒத்த கண்ணை மட்டும் பார்த்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாரு பாருங்க. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏண்டா கோயம்புத்தூர்ல எப்போட தேங்காய் பண்ணு ஃபேமஸா இருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா பழனி வரைக்கி, ஊட்டி பூட்டு, திண்டுக்கல் பஞ்சாமிர்தம் இப்படி எல்லாம் சொல்லும்போது எவ்வளவு மட்டமா இருக்கோ அதைத்தான் இவரும் சொல்லி இருக்காரு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணுங்க. என்ன என்ன எழவி அது? என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? இது அப்படியே போய் இமான் அண்ணாச்சி வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ணு. பழைய படங்கள்ல
எனக்கு தெரிஞ்சு பேசாம இவர் வந்து ஹிடன் டீடைல்ஸ் விட்டுட்டு ரோஸ்ட் நல்லா இருக்கு, ரோஸ்ட் பண்ணிருங்க தலைவா. ரோஸ்டே நல்லா இருக்கு, சூப்பரா. மலையாளி லேடிஸ் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாறி இப்போ மக்களும் கிரியேட்டர்ஸும் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இப்போ 2024 எப்படி ஒரு மட்டமான சீன் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க, சடை ரொம்ப பிடிக்குங்க. சோத்துக்கு இருக்குதா இல்லையா லோலா இங்க வர ஆக்சுவலா அவர் பேசுற டயலாக்க்கு நம்ம ரியாக்ட் பண்றது மட்டமான சீன் இந்த படத்துல இருக்காதுன்னு நினைக்கும் போதே அதை விட மட்டமான சீன் ஒன்று வருது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலையில சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்றேன். என்ன நான் சொல்றது நீங்க கேளுங்க. விழிப்புணர்வு காம பிசாசா உடஞ்சிருக்கேன். அது பிசாஸ் காம பிசாசு சீரியல் போட்டுருக்கான். பண்ணி பண்ணலாம். என்ன இது? கதைக்கும் இந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ கில்மாவா ஒரு சீன் வச்சா படம் நல்லா ஓடுன்னு ஆடியன்ஸை துச்சமா நினைச்ச தருணம் இது. சும்மா நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியில சாயமே போயிருங்க. சாயம் போயிட்டு நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நெக்ஸ்ட் சீன் ரொம்ப கொடூரமான சீன். ஒரு காலேஜ் கேண்டீன்ல வேலை செய்யற தாத்தா கொஞ்சம் கூட வயசு வரம்பே இல்லாம அந்த காலேஜ்லயே படிக்கிற பொண்ணை சைட் அடிக்கிறதும் இல்லாம ஸ்டாக் பண்றாரு. அந்த படம் பார்த்தது இல்ல. காலேஜ் படிக்கிற பொண்ணு மூஞ்சி காமிச்சாங்கன்னா என்ன அன்னைக்கு ஹீரோயினும் முழுசா பார்க்க முடியலையாமா. இப்போ பார்த்தே ஆகணும்னு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இதுவே பயங்கரம்னா அதுக்கு மேல இவர் சைட் அடிக்கும் போது மஞ்சுநாதன் வாய்ஸ்ல இந்த கண்கொள்ளா காட்சிக்கு ஒரு பிஜிஎம் வேற வருது. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஏன் கேட்க. ஒரு முழு கோயம்புத்தூர் தேங்காய் பண்ண கையில வச்சு தின்னுட்டே ஸ்டாக்கிங் பண்றாரு. அந்த பொண்ணும் ஒரு பெரியவர் நம்மளை இப்படி பாத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காம என்ன காரியம் பண்ணுன்னு பாருங்க. புரியல, அந்த பொண்ணு பாத்துடலாமா? ஐயோ நல்ல தாத்தாவா இருக்காரு. நெக்ஸ்ட் சீன் வில்லன் வீட்ல ஹீரோயினோட அப்ப முழு சொத்தையும் அந்த பொண்ணு பேர்ல எழுதிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவான் பாருங்க. பிறந்த நாள் அதுமா பூரா சொத்தும் பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மிச்ச மீதி எதுவும். இப்ப நீ என்ன பண்ண போற? என் புள்ளதையா என் சொத்து. எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் கழிச்சு பெத்த உள்ளது. கல்யாணமே 30 வயசுல தான் ஆகும். அதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தா உனக்கு 60 வயசு ஆயிடுமே ராஜா. ஏன் எப்படி? அதான் நானே யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பொண்ணுக்கு 20 வயசுன்னு கணக்கு பண்ணாலும் எப்படியும் இப்போ 80 வயசு இருக்கணுமே. இந்த இடத்துலதான் ரஞ்சித்தோட ரைட்டிங் ஸ்கில்ல நீங்க வியக்கணும். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இடையில இந்த ஓனாய் வெள்ள வேற காமெடி பண்ணிக்கிட்டு. என் அம்மா சாமியானதுக்கு அப்புறம் எனக்கு அம்மாவே என் மாமன் தான். அம்மாவே என் மாமன் தான். கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா இமான் அண்ணாச்சி வைஃபுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட். வேற கருத்து படம் வேற அப்படியே ரஞ்சித்தை தனியா கூட்டிட்டு போய் நீ நினைக்கிற மாதிரி மீன் சாப்பிட சொல்லி தர்றாங்க. நீ ஒருத்தனா நல்ல வேலை செய்யுது. அப்படிங்களா? வேஸ்ட். ஐயோ சொல்றா. வேலை செஞ்சு கையெல்லாம் நோக்க கையெல்லாம் ஏன் ரேக தேஞ்சு போச்சா? என்னங்க இது? இது மீனு. தெரியாது பாருங்க. முள்ள விடுங்க. என்ன எதுக்கு இந்த சீன் இந்த படத்துல வரும்? இவரா விவரம் தெரியாத இங்கேயே முதல்வர் நடத்தணும்னு சொல்றா. இவன் நாயா நரியா
கடைசியில 2 பேரும் அவங்கவுங்க பேரை சொல்லிக்கிறது தான் உங்களுக்கு விருந்தா இருக்க போகுது. இந்த பேர் என்ன? குழந்தைங்க. மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. இந்த பேரும் குஞ்சாக்கும். தாமு இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி வெட்டுக்கு தாய் போடு. ഇവിടെ 2 குஞ்சுண்டല്ലോ. டேய் இவனே 2 குஞ்சு இருக்குடா. ஜிபி முத்து டெம்ப்ளேட் ஒன்று இருக்குல்ல, ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டேன்னு அந்த மாதிரி ஒரு சீனை ட்ரை பண்ணி அதுல ஒரு கிரிஞ்ச போட்டு முடிப்பாரு நம்ம ரஞ்சித் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வெள்ளட்டையை வச்சு வேடி கேட்டிட்டு இருக்கீங்க. எப்படி வரேன் நான் காட்டுறேன். வாங்கி பாருங்க நல்லா. என்னடா பண்ணுவ? நேராவே கேக்குற. ஆட்டிவியா? எப்படி பார்க்க தாயோ பல்பானந்தா அங்க பாரியா? ஐயோ அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. நானால ஒண்ணுமே சொல்லல. எழுதி கொடுத்துட்டாங்க உட்கார்ந்து. சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். என் ஐடியாவை பாருங்க. பாருங்க கைய வச்சு கர கர கரன்னு சொன்னா எல்லாம் சரியா போயிருங்க. என்னடா நடக்குது? எப்படா? யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனே போட்டோவை திருப்பி காட்டு. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். Oh my god. What a creation மா. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. எக்ஸலென்ட் மாங்கனி. எல்லாரும் மாங்கனி கை தட்டிடலாம். மாங்கனி என்னங்க எனக்கு தேங்கனி புரியலையா? கோயம்புத்தூர் தான் நம்ம தேங்கனி தானே வைக்கணும். एक सेकंड मैं मारी खाना है ना. நெக்ஸ்ட் சீன்ல இமானனாச்சி வைஃப் நடுராத்திரியில ரஞ்சித்தை எழுப்பி எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. எங்கீங்க இவர் கேரக்டர் யாரு? எதுக்கு காட்டுறாங்க? அட வெக்கம் கட்டீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சும்மா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அமுக்கிட்டு டெய்லி அமுக்கி என் 2 கை வலிக்குதுங்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிற. மீண்டும் ஒரு பழைய காலத்து டபுள் மீனிங் காமெடி. நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையலாங்களா? எண்ணெயை ஊத்தி பிணை. கதவு சாத்திருங்கண்ணா. சேஃப்டி முக்கியம்ல. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் நம்ம பெருசு ரஞ்சித் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. ஹீரோயின் மயங்கி விழுறாங்களா? என்ன கேஷுவலா இருக்கு. ஓ மயங்கிட்டாங்களா? இதெல்லாம் இப்ப சீரியல்ல கூட வைக்கிறதுலடா. டேடா சீன் நல்லா இருக்குது பட் ரொம்ப பழசா இருக்குடா. சொன்னது ஏதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. கடவுளே குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாருடி. இந்த காலேஜ் பொண்ணுக்கும் கேண்டீன் தாத்தா மேல லவ் வருது. இந்த சீன்ல நம்ம பிஜிஎம் எதுவும் மாத்தி போடல, அதுவே செமையா ஃபன்னா இருக்கு. அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்தங்க. காப்பாத்தின பெரியவருக்கு இந்த பொண்ணு காட்டுற நன்றி கடனை நீங்க பாக்கணுமே. பெரியவரே ஆடி போயிருவார் போலயே. திருவார்த்தையால இந்த நன்றி தேங்க்ஸ் இதுல சொல்ல பிடிக்கலங்க. அதுக்கு அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல. என்ன பிஜிஎம் காப்பாத்தினதுக்காக கிஃப்ட் நடிகன்டாடே. இந்த பெரியவரு இதெல்லாம் தப்புமான்னு போய் ஒழுங்கா படிச்சு லைஃப பாருமான்னு சொல்லாம ஒரு காதல் களியாட்டமே ஆடுறாரு. அதை நம்பாத இமான் அண்ணாச்சியை கூட்டிட்டு போய் அடுத்த நாள் அவர் முன்னாடியே கிஸ் வாங்கி காட்டுறேன்னு அங்க போய் ஒரு குட்டி மொக்க கதை சொல்லி கிஸ் வாங்குறாரு. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். கொண்டு கொடுத்தீங்களே அது நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அவன் இந்த பக்கம் இருக்கிறவன அடி பின்னி எடுத்துட்டானுங்க. இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்கறேன்ட்டுங்க அவனை கையோட கூட்டு வந்துட்டுங்க. என்றா அவன் போறேன் சொல்றேன். அவன் ஒரு காம அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். இவர் இருக்க வெளிய பார்த்தா வட சென்னை மாதிரி வடகோவைன்னு ஒரு படமே எடுத்துருவாரு போலயே. ஏன்னு உங்களுக்கு திறமை இருந்தா நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏன் இருந்து ஏன் உருவம் உங்க மம்மி திருடக்கூடாதுல சொல்லீங்களா?
லேடிஸுங்களா நீங்க? என் கண்ணு பாவாடெல்லாம் பார்த்தா தெரியலீங்களா? பாவாடைங்களா? திருப்பூர்லிங்க நினைச்சேன். நீ செஞ்சாலும் செய்வப்ப ரைட். இந்த லவ் சாங் முடியறதுக்குள்ள லவ் முத்தி போகுது. சாதா கிஸ் லிப் லாக் வரைக்கும் போயிருச்சு. ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? என்னடா சொல்றீங்க? ஐயோ ஆமா. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அடுத்து இந்த பெரிய மனுஷன் ரஞ்சித் ஐயா செவரேறி குதிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கே போறாரு. அப்போ அந்த பொண்ணு அவரை வர்ணிக்கும் பாருங்களேன், அட்டகாசமா இருக்கும். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். சூப்பர் ஸ்டார் இருக்கு. நிதானமா இருப்பா. மேக்னெட்டிக் ஐஸ். பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு. கரெக்ட். லிப்ஸ். அதுக்கும் கீழே கீலிங் கீழே உன்னோட அந்த ப்ராட் செஸ்ட். குச்சமே இல்ல. கடைசியில நமக்கே பொறையற மாதிரி குபீர்னு ஒரு மேட்டர் கேட்டுரும் அந்த பொண்ணு. எனக்கு ஒரு தோணுது, பேசாம நம்ம பேசாமீங்க ஓடி போலாமா? கேட்ட உடனே அடுத்த கட்டிலேயே ஊரை விட்டே கிளம்பிடுவாங்க. வேற ஊருக்கு போன உடனே அடுத்து என்ன வேலை சொல்லுமா? எனி ஹெல்ப்? ரூம் வேணும் சார். சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. ரூம் போட்ட ஆர்வத்துல இவர் புது புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்து அசத்தி ஃபுல் ஆர்வத்துல இருக்கும்போது அப்போ அந்த புள்ள ஒரு ட்விஸ்ட் வைக்குது. அம்மனே, எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்க வெக்கமா வருதுங்க. ஓ, அப்படி ஒரு வியாதியா உனக்கு? புடவை வாங்கிட்டு வந்துங்க, நல்லா இருக்கு அண்ணான்னு சொல்லிடுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. பைத்தியக்காரப்ப. உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. அப்போஸ் ஐம் சாரிடா. நான் உன்னை லவ் பண்ணல. சொன்னா விரும்புறேன். வேணும் வேணும். பச்சா மரியா எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன்னை கோத்துட்டு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு நல்லா திருப்தியா வச்சிட்டு வாயில எனக்கு புளியல எழுப்பி நல்லா கணக்கா. வயசான ஆள ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லும் போதே நம்ம ஐயா உஷாரா இருக்கணும். இப்படி பேகுத்தனமா வந்து மாட்டிக்கிட்டாரு. நம்ம உள்ள எழுதி போற ஒரு தலைய நம்ம வீட்டு வாசல்ல வைப்பமாமா. இது சத்தியமாமா? ஜோக்கர். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கோபி? அப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வர்றாரு நம்ம குழந்தை. நான் சொன்னேன்ல, இதுதான் குழந்தை. எனக்காக என்ன அபூர்வ சகோதரர்களா? இவனுங்க பார்த்தா பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து பணம் புடுங்குற குரூப். என்ன 2 கோடி? ஏயா 2 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்தி இருக்கேன். 2 கோடி கேக்குற? 5 கோடி கேளு. லாஸ்டா அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போவாங்க. அப்ப பொண்ணு வீட்டுல இருந்து அவங்க மாமா இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாரு. அப்போ ஒரு ட்விஸ்ட். கோப்ப கல்யாணம் சம்பவிச்சிட்டா. உனக்கும் குழந்தைக்கு கல்யாணம் சொல்லி கோப்ப எனக்கு உத்தரவே ஓட்டாச்சு. 35,000 ஒரு செகண்ட்ல. அப்புறம் இந்த ரவுடி குரூப் ஒரு சின்ன கேப்ல இந்த பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்ட பாப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம பெரியவர் வந்து ஃபைட் பண்ணி காப்பாத்துவாருப்பா. எல்லாரையும் அடிச்சு துவைச்சிட்டு லாஸ்ட்ல 2 மொக்க பஞ்ச போட்டு படத்தை முடிக்கிறாரு நம்ம பெருசு. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்கி அடிச்சா படுக்கடா. ஏய், வாயை முன் ஏந்து போட. ஏதாச்சும் நான் பேச போறேன். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? என்ன சொல்ல வந்தாங்க எனக்கு புரியல. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி ப்ராப்பர் ரோஸ்ட் நல்லா நீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடக்குன்றத வச்சு அதை பண்ணிட்டாரு.
ஆக்சுவலி அவர் என்ன கான்செப்ட்னா அவர் சொல்ல வர விஷயம் வந்து அது அந்த அதாவது நாடக காதல்னு, அதாவது அந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஜாதியில இருக்க பசங்க வந்து லவ் பண்ற மாதிரி ஏமாத்தி பணத்தை மட்டும்தான் இது பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லணும்ன்றதுதான் அவங்களோட இது தாட் ப்ராசஸ். ஓகேவா? இதேதான் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுனா ருத்ர தாண்டவமா சம்திங் ஒரு படம் வந்துச்சுல, தெரியல, ருத்ர தாண்டவம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த படத்துல இந்த மாதிரியான கான்செப்ட் தான் வச்சுக்கோங்க. அது சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்கெங்கயோ போய் என்னென்ன பண்ணி ஒரு எதுக்கு தேவையில்லாம படம் எடுக்கணும், அழகா சீரியல்ல நடிச்சு நம்ம போனோமான்னு இருக்க வேண்டிய. நல்லாதான் பேரு, நல்ல பேரு தான் வச்சிருந்தாரு. இந்த ஒரு படத்துல டோட்டல் அவர் இவ்வளவு நாள் கொண்டு வந்த அந்த ப்ராப்பர் கிராஃப் அப்படியே சடனா. ஆக்சுவலா கேஸ்ட் வருமா? கேஸ்ட் பேஸ்டு தான் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த சைடு இருக்கவங்க நல்லவங்க, கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு பார்க்க போறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க. அது என்ன இதுன்னு தெரியல. பட் ஆனா இவர் பண்ணது வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் நம்ம பார்க்கும்போது என்ன மைண்ட் செட்ல. அதுதான் நிறைய ரோஸ்ட் பார்த்திருக்கேன். உனக்கு வளர்றேன், நிறைய ரோஸ்ட் பார்த்திருக்கேன். அதுல என்னன்னா நம்ம நார்மலா பாக்குற மீன் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா நம்ம மைண்ட் செட்ல அந்த இடத்துல நம்ம நினைக்கிறது அது மாதிரி இருக்கு. யூசுவலா வந்து நிறைய இதுல இதுக்குன்னா இந்த கட் காமெடி, இதுக்குன்னா இந்த கட் காமெடி எடுத்து வச்சிருப்பாங்க டெம்ப்ளேட் மாதிரி. அது மாதிரி இல்லாம புதுசா அது என்ன நம்ம இந்த இடத்துல தலையிலே தட்டணும்ன்ற மாதிரிலாம் இருக்கும் போல நல்லா அடி. அதெல்லாம் நல்லா ரியாலிட்டியா இருந்தது நம்மளுக்கு பாக்குறதுக்கு. எத்தனை அடி சூப்பர். பேசாம நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இதை விட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ப்ராப்பரா ரோஸ்ட் பண்ணாலே சூப்பரா இருக்கு பாக்க. ஆனா கங்குவா ஏற்கனவே அது பல அடி வாங்கிருச்சு. கங்குவாவும் பாப்போம் ரோஸ்ட். ஓகே, படமே ரோஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்ட். நம்ம ரோஸ்ட் பண்ண வேணாம், அவங்களே ரோஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆமா, நான் கூட சரி ஓகே அதில் பேசிக்கலாம். வேற ஒரு சூப்பரான வீடியோல மறுபடியும் பார்ப்போம். பாய்.